அப்பாவை அறிந்திடனும் வெளிப்பாடு தாருமையா. இந்த வரி எபேசியருக்கு பவுல் எழுதும் போது ஜெபிக்கிறார். நான் உங்களுக்காக வேண்டுதல் பண்ணுகிறேன், பிதாவை அறிந்திட வெளிப்பாட்டின் ஆவி உங்களுக்கு வேண்டும். மனக்கண்கள் ஒளி பெறணும்னா பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு காலையில வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், ஒரு பூல் பாத்தீங்கல்ல. வாட்ஸ்அப் பூல்ல நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தது, நான் எனது பிதாவை அறிந்து குமாரத்துவத்தில் வளர விரும்புகிறேன். அதுதான் அதோட டைட்டில். பூல்ட ஹெட்லைன். நான் எனது பிதாவை அறிந்து குமாரத்துவத்தில் வளர விரும்புகிறேன். முதலாவது போட்ட ஆம், முழுமையாக விரும்புகிறேன். இரண்டாவது போட்டிருந்தேன், ஓரளவு விருப்பம் உள்ளது. மூன்றாவது விருப்பம் இல்லை. எல்லாருமே முழுமையாக விரும்புகிறேன்னு தான் போட்டிருக்கீங்க. சிலர் இப்ப தட்டுறீங்க. ஆனா சில நேரங்கள்ல உண்மையை சொல்லுங்க, விருப்பம் இல்லை அப்படி இப்படி எல்லாம் தோணுது. சூழ்நிலைகள் வரும். அதை வாசிக்கும் போது நான் போட்ட போது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு பூல் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். என்ன உணர்வு, என்ன எண்ணம் தோன்றிச்சு உங்களுக்கு? அதை படிக்கும்போது இப்படி போட்டிருக்காரே 1, 2, 3ன்னு வாசிக்கும் போது நான் எதுக்காக போட்டேன் என்பது இல்ல, அதை வாசிக்கும் போது உங்களுக்குள்ள என்ன எண்ணம் தோணுச்சு? பரவாயில்லையே, இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க. ஓகே 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 ஓகே. வேற ஓகே. தமிழ்ல மத்தேயு 11:27 ரெபேக்கா வாசிப்பாங்க. கஜனன் எம்எஸ்டி அவருக்கு எடுத்துக்கோங்க, மெசேஜ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். 11:27. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவரும் பிதாவை அறியான். எல்லாம் காதலையும் அறியான் அறியான் மட்டும் கேட்டிருக்கும். ஒருவேளை பிதான்னு ஒண்ணு கேட்டிருக்கும், குமார்னு ஒண்ணு கேட்டிருக்கும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க என்பது யாருக்கும் உள்ள புரிஞ்சுச்சா? ஜீசஸ் அங்க என்ன சொல்றாரு அப்படி? திரும்பியும் போக்கஸ்டா ஒரு கவனிக்கிறீங்களா? வாசிங்கம்மா. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டாப். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஜீசஸ் சொல்றாரு. ஓகே, கண்டினியூ. அடுத்தது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் சொல்றாரு, அப்பாவை தவிர மகனை யாருக்கும் தெரியாது. அப்புறம் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். இது எப்படி? அப்பாவும் மகன் தான் அறிஞ்சு வச்சிருக்காரு, அது போல யாரும் அறியல. மகன் அப்பா அறிஞ்சிருக்காரு, அது போல யாரும் அறியல. இப்ப அப்பாவை பற்றி மகன் வெளிப்படுத்த போறாரு. அந்த வெளிப்படுத்துறவனை தவிர வேற ஒருவனும் அறியல. நான் அப்பப்ப இந்த வேர்டை எடுத்து வாசிச்சுட்டு இருப்பேன். இங்கிலீஷ்ல மெசேஜ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் வாசிங்க கதிரன். Jesus resumed talking to the people, but now tenderly. The Father has given me all these things to do and say. This is a unique father-son operation, coming out of father and son intimacies and knowledge. No one knows the Son the way the Father does, nor the Father the way the Son does. But I am not keeping it to myself. I am ready to go over it line by line with anyone willing to listen. இது ஆசம் வேர்ட். நீங்க கேட்கலாம், உங்க ஊழியத்துல நோக்கம் என்ன, இலக்கு என்ன, ஊழியம்னா என்னன்னு கேட்டா இந்த வசனம் மட்டும்தான் என்னுடைய இதய துடிப்பு. ஆனா அந்த வசனத்தை நான் அதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். பட் இன்றைக்கு நான் பேச வந்தது, நான் உங்களோட பூல்லிங்ல என்ன கேட்டேன்? வாட்ஸ்அப் பூல்ல
பிதாவை அறிந்து குமாரத்துவத்துல வளர நீங்க விரும்புறீங்களா, நினைக்கிறீங்களா? ஆமா, முழுமையா விரும்புகிறேன். இல்லை, விருப்பம் இல்லை. அப்ப இந்த இடத்துல நீங்க வாசிச்சதுல தமிழ்ல இருக்கு, இயேசு யாருக்கு வெளிப்படுத்துறாரோ அவன் தான் பிதாவை அறிவான். ஆனா இங்கிலீஷ்ல அந்த பட்னு போட்டு எப்படி இருக்கு கஜனா? எப்போதும் பட்ட கவனிக்கணும். ஓகே. ஆமா, அதுல அவர் போட்டிருக்காரு, பட் ஐ எம் நாட் கீப்பிங் இட் டு மை செல்ஃப். ஆனா நான் இதை, அதாவது பிதாவை அறிந்திருக்கிற இந்த அறிவை நான் எனக்குள்ளேயே வச்சிருக்கிறது இல்லை. ஐ ஆம் ரெடி டு கோ ஓவர் இட் லைன் பை லைன் வித் எனிவன் வில்லிங் டு லிசன். யாரெல்லாம் இதை கேட்பதற்கு சித்தமா இருக்கிறாங்களோ, செவி கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கிறாங்களோ, அவங்களோட ஒவ்வொரு வரி வரியா நான் இதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். எதை சொல்லி கொடுக்க? பிதாவை அறிந்திருக்கிற அந்த அறிவு. யாருக்கு? யாரெல்லாம் இதுக்கு செவி கொடுத்து கேட்கறதுக்கு விருப்பமா சித்தமா இருக்கு. அங்க என்னன்னு போட்டிருக்கு? வில்லிங்னு இருக்கா? எனிவன் willing to listen. அப்ப பிதாவை பற்றி இயேசுவே சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றாலும் அந்த நபருக்கு என்ன வேண்டுமா? கேட்பதற்கு பிதாவை பற்றி விருப்பம் இருக்கு, ஆர்வம், விருப்பம் இருக்க. இயேசு சொல்றாரு, நான் எல்லார்ட்டையும் போயிட்டு பேசுற மாதிரி இல்லப்பா, யாருக்கு நான் அறிந்த பிதாவை, என்னை அறிந்த பிதாவை அவங்க பிதாவா நான் காண்பிக்க வந்திருக்கேன். அந்த நபருக்கு விருப்பம் இருந்தாதான், அவர் கேட்க தயாரா இருந்தாதான் லைன் பை லைனா இத பகிர்ந்து கொள்ள நான் தயாரா இருக்கேன். ஏன் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க, ஏன் பிதாவை அவங்க இன்னும் அறியல? புரியுதா? ஏன் நீங்க அறிஞ்சிருக்கீங்க? புரியுதா? அதிலும் என்ன வேறுபாடு இருக்கு? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா பிதாவை அறிந்த அளவு இருக்கு. என்ன எப்ப பார்த்தாலும் பிதா பிதா பிதா, அதுக்கு என்ன அப்படின்னு விரக்தியில கேட்கிறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஃபாதர் அறியறதுக்கு. வில் இருக்கணும். அப்பதான் இயேசு சொல்றாரு, நான் பக்கத்துல அமர்ந்து வரி வரியா சொல்லி கொடுப்பேன், லைன் பை லைன்னா. நான் எப்படி பிதாவை அறிஞ்சிருக்கணும் அந்த விதமா நீங்க மகனா பிதாவை அறிவதற்கும், என்ன பிதா அறிஞ்சிருக்காருல மகனா அந்த விதமா உன்னை அவர் மகனா அறிஞ்சிருப்பதும் அப்பதான் உனக்கு புரியும். இன்றைக்கு நான் முதல்ல ஆரம்பிக்கிறது என்னன்னா, யாரையுமே பிதாவை அறிந்து கொள்ளுங்கள் என்று நான் திணிக்க கட்டாயப்படுத்த விருப்பப்படல. சிலருக்கு எவ்வளவு போதிச்சாலும் பிதாவை அறிய முடியல. சிலவங்களுக்கு இயேசு, குமாரன், வார்த்தை, பரிசுத்தாவியானவர், பிதா, இதுலயே பிதா, குமாரன், பரிசுத்தாவிலே கன்ஃபியூஸ் இருக்கு. இயேசுவ பிதான்னு சொல்றோம், சரி அவர் நித்திய பிதான்னு அவர்கிட்ட சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, பிதானா ஒரு பார்வை பார்க்கிறோம், அவர் ஒரு வயசானவர், அவர் ஒரு ஏதோ, இயேசுவ ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட பிதாவை தெரியல. ஆனா இயேசு சொல்றாரு, நான் வந்ததே பிதாவை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கத்தான். நீங்க பாருங்க, உங்க ஒவ்வொருவருக்கும் பிதாவை அறியணும்னு சித்தம் இருந்தா, ஆர்வம் இருந்தா, பிதாவின் ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவாரு. அவர் உங்களுக்கு லைன் பை லைன், வரி வரியா சொல்லி கொடுப்பார். இந்த மத்தேயு 11ஆம் அதிகாரம் தானே நீங்க வாசிச்சது. அந்த அதிகாரத்தை பின்னணியை நீங்க புரிந்து கொள்ளணும். இயேசு ஏன் இந்த மாதிரி சொல்றாரு? இப்படி சொல்றாருன்னா ஒரு காரணம் இருக்கணும்ல. இயேசு பல அற்புதங்களை செஞ்சாரு. அங்க இருக்குல்ல, கோராசின், பெத்சாயிதா, கர்பர்நகும், அந்த ஊர்ல அந்த மக்கள் இயேசுவின் அற்புதத்தை கண்டு கூட அவங்க மனசு என்ன இல்லையா, மாறவே இல்லை.
ஏன்னா இருதயம் கடினமா இருந்துச்சு. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க அறிவாளிகள், இயேசுவை காட்டிலும் அறிவாளிகள்னு நினைச்சுக்கிட்டாங்க. இவர் என்ன ஃபூலிஷா வந்து ஏதோ சொல்றாரு, பண்றாரு. அந்த இடத்துல பரிசேயர்களும், வேதபாரர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்ல. அவங்க கிட்ட தோரா இருக்கு. எங்க கிட்ட தோரா இருக்கு. ஆபிரகாம் எங்க பிதா. மோசே எங்களுக்கு இத தந்தவர். ஆனா இயேசு வந்து ஒரு பிதாவை பத்தி சொல்றாரு. அவருடைய பிதா, நமது பிதாவை பத்தி சொல்றாரு. ஆனா விருப்பமே இல்ல. ஆர்வமே இல்ல. எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலையில அவங்க இருதயம் இருக்கு பாருங்க. இந்த உலகத்துல நிறைய பேர் பிதாவை அறியாமையே வாழ்ந்துட்டு போறாங்க. சிலர் தங்க வாழ்க்கைய மறிக்கிறாங்க. இந்த ஜேர்னிலே அப்படித்தான் நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். நம்ம நிரோஷன் ஆரம்பத்துல சொன்ன மாரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி நம்ம கூட கிட்ட சேருவாங்க. அதுல எல்லாருடைய நோக்கமும் அவங்களுடைய காரியம் நிறைவேறணும் அப்படின்னு. ஆனா அன்றைக்கு இயேசு அந்த இடத்துலயும் சிலர் அற்புதத்துக்காக அவர்ட்ட வந்தாங்க. அற்புதம், அற்புதம், அற்புதம்னு. ஒரு ஆனா அற்புதம். மத்தது வந்து அப்பம். இயேசு சொல்றாரு, சாப்பிட்டனால தானே பின்னாடி வாரீங்க அப்பத்துக்காக. அடுத்த ஆனா அப்பம். ஆனா யாரு அப்பாக்காக வந்தா? அப்பாவ அறியணும். இன்னைக்கு நம்ம பேசுற விஷயங்கள நம்ம கூட வார மக்களா இருக்கலாம். கிறிஸ்தவ மதத்திலயா இருக்கலாம். எத்தன பேருக்கு இயேசு காண்பித்த பிதாவ இயேசு அறிந்த விதமா அறிய வேணும்னு இருதயம் துடிக்குது. அற்புதம், அப்பம். இந்த மக்கள் என்ன நினைச்சுட்டாங்கன்னா, நாங்க வந்து பெரிய அறிவாளிகள். அதனாலதான் 25வது வசனம் இயேசு சொல்றாரு. பிதாவே இந்த மறைபொருள்கள இப்ப நான் சொல்ல வந்திருக்கேன்ல, இந்த ட்ரெஷர், இந்த மறைபொருள்கள ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் மறைத்து பிதாவை பற்றி சிலருக்கு மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க தங்களை ஞானிகள் விவேகிகள்னு நினைக்கிறாங்க. தன்னை ஒருவன் ஞானி விவேகின்னு நினைச்சாலே அங்க பிதாவை பற்றிய விஷயம் அவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. ஆனாதான் பெரிய பெரிய தேவ மனிதர்கள் என்று நாங்க சொல்றவங்க எல்லாருக்குமே பிதாவை இன்னும் தெரியல. வேத பண்டிதர்கள் நாங்க PhD முடிச்சிருக்கிறோம். இதுல இருக்கீங்களா நீங்க? ஏன் உங்களுக்கு இன்னும் பிதா தெரியலன்னா நீ PhD முடிச்சிருக்க. PhD முடிச்சது தப்பு கிடையாது. PhD வந்து அந்த மறைப்பொருளா உங்ககிட்ட கொண்டு வராம தடுக்கிற அளவுல இருக்கு. ஆனாதான் பவுல் சொல்றாரு, இந்த இடத்துல நான் கமாலியன் பாதத்துல கத்துக்கொண்ட விருத்த சேதனம் உள்ளவன் என்ன மேன்மை பாராட்ட எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. ஆனா அதெல்லாம் இப்ப எனக்கு குப்பை ஏன் தோணுது தெரியுமா? நான் சித்தம் கொண்டிருக்கேன் பிதாவை அறியணும். எந்த அளவுலனா பாலகர்களுக்கு குழந்தை போன்ற எளிய மனசுள்ளவங்களுக்கு நீர் வெளிப்படுத்த போறீங்க. அந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு வாரேன்னு பவுல் அந்த இடத்துக்கு வாராரு. ஜீசஸ் சொல்றாரு, அந்த மாதிரி இடத்துல இருக்கவங்களுக்கு தானே பிதாவை நீர் உங்களை வெளிப்படுத்துறீங்க. சின்ன பிள்ளைகள் சைல்டிஷ் இல்லைங்க, சைல்ட் லைக். சில நேரங்கள்ல நாங்க வந்து சொல்லுவோம், அண்ணே நான் நல்ல பிள்ளைண்ணே. ஃபர்ஸ்ட் நான் வந்து ரொம்ப சூதுவாது தெரியாது. நான் வந்து யாரையும் அப்படியே மறைவா அப்படியே இருப்பேன். சில நேரங்கள்ல நாங்க வெளி தோற்றத்துல சிலரை பார்த்து நினைப்போம். நேற்று கூட ஒரு பெண்மணி எனக்கு மெசேஜ் பண்ணும்போது நானும் ஷர்மியும் கேட்டுட்டு இருந்தோம். அதுல சொல்றாங்க, ஒரு பெண்ணை பத்தி சொல்லும்போது, அவளை பார்க்கும்போது அவ்வளவு இன்னசென்ட்டா இருப்பா. பார்க்கவே ரொம்ப நார்மலா தான் இருப்பா. ஆனா அவளோட வீடியோஸ், போட்டோஸ் எல்லாம் இப்ப நான் பார்க்கும்போது ஆப்போசிட்டா இருக்கு. அவளோட பிஹேவியர்ஸ். நீங்க இந்த டிக்டாக், சோசியல் மீடியால எல்லாம் பாருங்க.
அதுல பார்க்கும்போது பார்த்தோனே உங்களுக்கு அவங்க மேல ஒரு ஓ அப்படின்னு ஏதோ ஒரு ஃபீலிங். அது அது இன்னசென்ட் இல்லைங்க. அது இன்னசென்ட் இல்ல. அது பாலகர் தன்மை அல்ல. அது எளிமை இல்ல. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு இருக்குல்ல, அந்த எளிமை அது கிடையாது. பரலோக ராஜ்யம் அவர்களுடைய இந்த எளிமை என்னன்னா, ஆவியின் கனி உள்ள ஒரு இதை அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், விட்டு கொடுக்கிறது, மன்னிக்கிறது, தன்னை விட பிறனை மேல எண்ணுறது, கனப்படுத்துறது, இயேசுக்குள்ள இருந்த கிறிஸ்து இயேசுவின் திவ்ய சுவாபம் அதுல பங்குள்ளவர்களாயிருக்கிறது தான் இப்படிப்பட்டவர்கள் ராஜ்யத்தில் நுழைவார்கள். அப்ப உண்மையாகவே நான் சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துக்கு வாரவங்க நிச்சயமா பிதாவை அறிகிற விருப்பம் உள்ளவங்களா இருப்பாங்க. அதை தொடர்ந்துதான் 27வது வசனத்துல சொல்றாரு, பரலோகத்தின் ரகசியங்கள் அனைத்துமே பிதாவினால் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த ரகசியத்தை நான் பூட்டி வைக்க போறது இல்ல பால். ஜீசஸ் சொல்றார் ஒன்ன பாத்துருவோம், பால் அந்த ரகசியத்தை நான் பூட்டி வைக்க மாட்டேன். என்கிட்ட எல்லா பரலோக ரகசியங்களும், தேவராஜ்யத்தின் ரகசியங்களும் என் பிதா என்கிட்ட கொடுத்திருக்காரு. ஆனா நான் என்கிட்ட பூட்டி வைக்க மாட்டேன் அந்த ரகசியங்களை. நான் இப்ப பேசுறேன் தெரியுமா, தங்களை புத்திசாலிகள் என்று நினைப்பவர்களுக்கு இது விளங்காது. ஜீசஸ் அவங்க முன்னாடி சொல்றாரு. ஆனால் யாரெல்லாம் ஆர்வம் கொண்டு கேட்க வராங்களோ அவங்களுக்கு நான் மறைக்காம நிச்சயம் அதை சொல்லிக் கொடுப்பேன். அப்ப பிதாவை நாங்கள் அறிவது என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு 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 நாம முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது நம்முடைய சித்தம். யாரும் திணிக்க முடியாது. யாரும் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. இப்ப யாரும் பேசும்போது சொன்னீங்க, இந்த ஜேர்னி ஆரம்பத்துல எனக்கு தெரியும், நீங்க யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்க பிதாவை அறியுங்கன்னு. யாரு சொன்னாங்க? ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்க, ஒரு காரியத்தை செய்யுங்க, பண்ணுங்க. ஜீசஸ பாருங்களேன், பிதாவை அறிவதே நித்திய ஜீவன், இயேசு அறிந்த விதமா. யோவான் 17:3 இருக்குல்ல, அந்த நித்திய ஜீவன் கூட யாரை அறியறதுனால வருது? அறிகிறதுனால, இயேசு பிதாவை அறிந்தனால. அப்ப நித்திய ஜீவன் கூட ஒவ்வொருவருடைய சித்தம். அந்த 28வது வசனத்துல என்ன சொல்றான்னா, ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வார்த்தை அது. ஒரு அழைப்பை கொடுக்கிறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே. அது இதுக்கு கீழே தான் வருது. நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு யார கூப்பிடுறா? எளியவர்களை கூப்பிடுறாரு, ஆர்வம் உள்ளவங்களை கூப்பிடுறாரு, வில்லிங்கா இருக்கிறவங்களை கூப்பிடுறாரு. புத்திசாலிகளை கூப்பிடல, அறிவாளிகளை கூப்பிடல, வேதப்பாரர்களை கூப்பிடல, பண்டிதர்களை கூப்பிடல. அவர் சொல்றாரு, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதாவது என்ன சொல்றான்னா, இந்த யூத மத சடங்குனால, அந்த மத முறைகளினால, டெம்பிள் சிஸ்டத்தால உங்க வாழ்க்கையில பாரங்களை சுமந்து சோர்வடைந்திருக்கீங்க. அந்த பலியை செலுத்து, இந்த பலியை செலுத்து, அந்த நாள் அனுசரி, இந்த நாள் அனுசரி, அதை தொடாத, இதை தொடாத, தீண்டு திரும்பவே முடியாம இருக்கீங்க அப்படின்னு அவங்கள வச்சுக்கிட்டே சொல்ற. அவ்வளவு உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவு பாரம் சுமந்துக்கிட்டு வராங்க மக்கள். இன்னொரு போட்டோ அதுக்கு வச்சிருந்தேன். ஒரு ஃப்ரெண்ட் என்ன ஸ்ரீலங்கால இருந்தாரு, அவருடைய வீட்டுல நான் போட்டோ எடுத்தது. அப்படியே மூட்டை சுமந்துட்டு வர்றதை கற்பனை செய்யுங்க. மூட்டை சுமக்கிறவங்க பாத்திருக்கீங்களா? இந்தியால, தமிழ்நாட்டுல எல்லாம் மூட்டை அடிக்கிறது. சொல்றாரு, நீங்க அப்படிதான் குனிஞ்சு மூட்டை அடிக்கிறீங்க, மூட்டை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க, பாரம் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்க, வாங்க என்கிட்ட வந்து இங்க இறக்கி வைங்க.
அந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு? ஃபுல்லா மதத்தின் சடங்குகள், சாம்பிரதாயங்கள், பாரம்பரியங்கள் உங்களை நிமிர முடியாம வச்சிருக்கு. நீங்க அங்க இறக்கி வைங்க. நீங்க இறக்கி வச்சு இங்க இளைப்பாருங்க. அந்த இளைப்பாறுங்கன்னு சொல்றாரு. அந்த இளைப்பாறுதல் என்னன்னா, எனக்கும் பிதாவுக்கும் ஒரு உன்னத உறவு இருக்கு. அந்த உறவுல ஒரு ரகசியங்கள் அடங்கி இருக்கு. அந்த ரகசியங்களை நீங்க உட்காருங்களேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கு தானே? நான் வரி வரியா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் ராஜ்யத்தின் மறைபொருள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கால் கொடுத்து அவங்கள வழி நடத்துறேன். பிதா மகன் அறிந்தது போல, மகன் பிதாவை அறிந்தது போல யாரும் அறியல. ஆனா அந்த உறவு நமக்கு அவைலபிளா இருக்கு. ஆனா அதை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. பெற்றுக்கொள் 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 டிக்கா பாபா அப்படியெல்லாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? உங்களுக்கு சித்தம் இருக்கணும், விருப்பம் இருக்கணும். பெரிய பெரிய விஷயங்கள்ல நான் எல்லாம் தெரிஞ்சவங்க அப்படின்னு இல்லாம உங்க இருதயம் ஒரு எளிமையான ஒரு இடத்துக்கு வரும். அப்பதான் வேதம் சொல்றது, எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஆவியிலே அவர்கள் பரலோக ராஜ்யம் இருக்கும். இன்றைக்கு பிதாவை அறிந்து குமாரத்துவத்துல வளர்றதை பத்தி கொஞ்சம் பார்த்திருக்கோம். அதை தொடர்ந்து மற்ற விஷயங்களை நான் பேசிட்டு சொல்லிட்டு போறேன். இவன் ஆனா உங்க பெர்ஸ்பெக்டிவ் புதுசா இருக்குன்னு சொன்னதுதான் எனக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துது. அது இதுக்கு சம்மந்தமா இருக்குமான்னு தெரியாது, பட் அதை சொல்லணும்னு நினைச்சேன். தம்பி இந்த வேர்ட் சொன்னனால ஞாபகம் வந்துச்சு. சில பசங்க என்கிட்ட கால் பண்ணி, இல்லாட்டி என் கூட ஸ்ரீலங்கால இருக்கும்போது கேட்டிருக்காங்க, இல்ல இங்க வந்தோம் இந்தியா போன கூட சொல்லியிருக்காங்க, மலேசியாலயும் சொன்னாங்க. சரி, ஒரு பையன் கிட்டத்துல கால்ல சொன்னான், சும்மா இருங்கண்ணே, கஷ்டம். உங்க ஸ்டாண்டர்டுக்கு நீங்க எங்களை வர சொல்றீங்க, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் கஷ்டம். நீங்க ஒரு நிலைய விரும்புறீங்கல்ல, என்னடா விரும்பின நிலை? இந்த கடன் வாங்காத, ரோலிங் பண்ணாத, அதெல்லாம் பண்ணாம இருக்க முடியாது. எதுக்கும் அடிமைப்படாத, தண்ணி அடிக்கிறது, அது இதுக்கு அடிமைப்படுறது, மன்னிக்கிறது, அவ்வளவுதான். ரொம்ப குனிஞ்சு போனா அதெல்லாம் முடியாது. ஒரே மனைவியுடைய புருஷனாயிரு, அதெல்லாம் என்ன? திருத்தங்களுக்கு இடம் கொடு, நீயே திறந்து காட்டு. திறந்தெல்லாம் காட்டிதான் வீட்டுல வெடிச்சிருக்கு, அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் உங்க ஸ்டாண்டர்டுக்கு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு வர முடியாது, செய்ய முடியாது. அது வேணா உங்களுக்கு வேணா சரியா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு மனைவி அமைஞ்சாங்க, அவங்க வேணும்னா உங்களுக்கு ஈஸி ஆயிட்டு. உங்களுக்கு ஒரு பையன் ஒரு முறை சொன்னா, உங்களுக்கு அமைஞ்ச மாதிரி எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் அமைஞ்சிருந்தா நாங்க நல்லா. நம்ம எங்க அம்மா அப்பாவோட இருந்துதான் பாக்கணும், எனக்கு தெரியும். அப்பா அம்மா அமைஞ்சிருந்தா நல்லா இருந்தது. அதான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அம்மா அப்பா நடந்தா நீங்க நல்லா இருக்கீங்க, ஓகே, நீங்க டீசெண்டா அப்படி இப்படி இப்படி அப்படின்னு இருக்கீங்க. இப்ப எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க ஷேர்லி மாஷுடைய ஸ்டாண்டர்டுக்கு நான் வளர்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி. நானே ஒருத்தருடைய தான் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கிரைஸ்ட் ஸ்டாண்டர்ட், கிறிஸ்துவின் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. மலை பிரசங்கம் ஃபுல்லா கிரைஸ்ட் ஸ்டாண்டர்ட். பவுல் சொல்றாரு, ஊழியக்காரனை நியமிக்கணும் இப்படி இருக்கணும்னா அது கிரைஸ்ட் ஸ்டாண்டர்ட். மன்னினா அது கிரைஸ்ட் ஸ்டாண்டர்ட். விட்டுக்கொடுனா கிரைஸ்ட் ஸ்டாண்டர்ட். எதுக்கும் அடிமைப்படாதுன்னா கிரைஸ்ட் ஸ்டாண்டர்ட். கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல மனைவியை நேசினா கிரைஸ்ட் ஸ்டாண்டர்ட். அது ஏன் ஸ்டாண்டர்ட் இல்லைங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பகைக்கிறீங்க, என்ன கண்டு பயந்து ஒளிஞ்சிட்டு போறீங்க. இது செய்யல, ஆனால் அவர் ஏதாவது தப்பா நினைச்சிருவாரு, நான் இப்படி பண்ணிட்டேன். நீங்க அவரோடு பாத்துக்கோங்க, அது ஏன் ஸ்டாண்டர்ட் இல்ல. நானே அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் வளர்ந்துட்டு இருக்கேன். அதுதான் குமாரத்துவத்தில் வளருதல்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்.
இல்ல நீங்க உங்க தகப்பன்மார்களுக்கு மந்த்லி கொடுக்குற மாதிரி எல்லாம் எங்களால தொடர்ந்து கொடுக்க முடியாது. சொல்றேன், கிவிங் சொல்றீங்க, ஜெனரஸ் கிவிங்னு சொல்றீங்க. நீங்க கொடுக்குற அளவுக்கு எல்லாம் அதனால ஏன் ஸ்டாண்டர்ட் இல்ல? தான் உசுரையே கொடுத்தாரு ஒருத்தர். அவர் ஸ்டாண்டர்டுக்கு நானே இன்னும் வரல. அதனால இந்த ஜேர்னில இருக்க நீங்க ஒவ்வொருவரும் புரிஞ்சு கொள்ளணும். ஏன் ஸ்டாண்டர்டுக்கு நான் உங்களை வளர்க்கல, கிரைஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு உங்களை நான் வளர்த்துக்கிட்டேன். நானே அதை நோக்கிதான் வளர்ந்துருக்கேன். பவுல் சொல்றாரு, நான் வந்து கிரைஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பின்பற்றுவது போல நீங்களும் கிரைஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்ன பின்பற்றுங்க அப்படின்னு. அதனால இப்ப என்னுடைய பார்வை நான் சொல்ல வந்ததுன்னு தம்பி சொன்னார்ல, உண்மைக்குமே அது எனக்கு எப்படி தெரியும்னா கிரைஸ்டுடைய ஸ்டாண்டர்ட், கிரைஸ்டுடைய டீச்சிங், கிரைஸ்டுடைய ஹார்ட் பீட் அப்படி நான் பார்க்கும்போது சரியா பொருந்துது. அவர் என்ன சொல்ல வர்றாரு, இளைப்பாறுதல்னா உன்னுடைய நிஜமான அப்பாவை பற்றி நான் உனக்கு அந்த ரகசியங்க, நீ எப்படி அப்பாக்கு மகன், அவர் எப்படி உனக்கு அப்பா, உனக்கு என்னெல்லாம் சொத்து இருக்கு, உனக்கு என்ன மறைப்பொருள் இருக்கு, உனக்குன்னு வைக்கப்பட்ட விஷயங்கள் என்ன, எல்லாமே அண்ணனா வந்து நான் உனக்கு சொல்லி தரேன். மூத்த அண்ணன், உனக்கு அங்கதான் ரெஸ்ட் கிடைக்கும். இல்ல நான் என்ன நேசிக்கிறது யாருமே இல்ல, நான் டயர்டாறல்ல, அப்பாவை அறிஞ்சா உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதுதான் அந்த வசனத்தின் சுருக்கம். அப்பாவை அறிந்த மகனா இருந்தாலே நீ ரெஸ்ட்ல வாழலாம், ரெஸ்ட்ல ஆப்ரேட் பண்ணலாம், லக்ஸரியஸ் லவ்ல நீ வாழலாம். ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் த மூமெண்ட். அந்த இடத்துக்கு நம்மளை அழைக்கிறாரு. ஆனா அது நம்முடைய சித்தத்தோட தான் சொல்றாரு, நீ வா என்கிட்ட கத்துக்கோ அப்படின்னு. தேங்க்யூ ஆரோ. அடுத்ததுக்கு நாங்க போலாமா? மத்தேயு 25:37-40 ஒரு கந்து நீங்க கட்டாயம் வாசிக்கணும்னு இல்லை, இது சில விஷயங்கள் சொல்றதுக்காக. அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகி என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இந்த வசனம் பல தடவை வாசிச்சிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சதுல சொல்லி கொடுக்குறேன். இந்த வசனத்தை ஏன் சொல்ல வந்தேன்னு போக உங்களுக்கு புரியும். நம்மெல்லாம் சேர்ந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹோப் அண்ட் மெர்சின்னு பண்றோம் அப்பா ஹார்ட் கம்யூனிட்டியால. நம்பிக்கையும் இரக்கத்தின் கரங்கள் தானே ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹோப் அண்ட் மெர்சி. அந்த விஷயத்த நான் தொடர்ந்து சொல்றதுக்காக இந்த வசனத்தை காட்டுனேன். அவர் சொல்றாரு, நீங்க எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, நான் வீட்டுக்கு வெளியே தனியா இருந்தேன், என்ன வீட்டுக்குள்ள கொண்டு போனீங்க, ஆடை இல்லாம இருந்தேன், எனக்கு உடுத்திக்குள்ள ஆடை தந்தீங்க. அவங்க கேக்குறாங்க, எப்ப தந்தோம் அப்படின்னு. நீங்க எப்ப பசியா இருந்தீங்க, நான் எங்க நீங்க ஆடை இல்லாம இருந்தது கண்டேன், என்னைக்கு உங்களுக்கு என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். இங்க இருக்க என் மக்கள் இல்ல, மிகவும் சாதாரணமா யாரேனும் ஒருவனுக்கு நீங்க எதை செஞ்சிருந்தாலும் அதை எனக்கு தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. புரியுதா? இந்தியா சென்னையில மெரினா பீச் ஏரியா இருக்குல்ல, அங்க பண்ணது. இது வந்து நம்ம ஜோயை காத்தி போய் போத்தி விடுறாரு. சாமுவேல் பால் அவங்க கூட இன்னும் கொஞ்சம் டீம் மெம்பர்ஸ் இருந்தாங்க அதுல. இது வந்து வவுனியால, இது ஸ்ரீலங்கால வவுனியால
இந்த முறை சென்னையில அங்க பண்ற அந்த வாரம் வவுனியாலையும் பண்ணோம். இது ஜூடு. நீங்க பாத்தீங்க சென்னையில மெரினால பண்ண போட்டோ பாத்தீங்க பீச் ஏரியால. மற்றது வந்து வவுனியால பண்ணோம். இது மே மாசம் தானே? போன மாசம் ஜாஃப்னால பண்ணோமா? ட்ரிங்கோ அண்ணா. ட்ரிங்கோ பண்ணோம். ஆமா ட்ரிங்கோ. ஜாஃப்னாலையும் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மந்த் வந்து நாங்க பேட்டிக்லோல பண்றோம். ஒவ்வொரு மாசமும் இலங்கையில இருக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல நாம செய்யறோம். இந்தியால வந்து இந்த முறை சென்னையில பண்ணுது. இந்தியால நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ பத்தி நம்ம சாமும் ஜோய் கார்த்திக்கும் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. கேளுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு. சென்னையில வந்து மெரினா பீச்ல நானும் கார்த்தி அண்ணாவும், அப்புறம் என்னோட ஆர்வமும், அப்புறம் என் அண்ணன் ஆபிரகாமும் எல்லாரும் போயிருந்தோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி சோஷியல் ஒர்க்கை வந்து ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் முன்னாடி. அது வந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஏன் பண்றோம் அப்படின்ற அர்த்தமே இல்லாம இருக்கும். ஏதோ ஒரு கடமைக்காக பண்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு உணர்வு இருக்காது. ஏன்னா மேக்சிமம் அந்த பணத்தை வந்து அந்த ப்ராஜெக்டுக்கு முழுசா செலவழிக்க மாட்டாங்க. அந்த ப்ராஜெக்டை வச்சு மற்ற நிறைய பணத்தை எடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ஈஸியா தெரியும் அது. ஆனா வந்து இதுல பார்க்கும்போது இத ஒரு ஒரு பொருளையும் வாங்கினதுல இருந்து அதுக்கு செலவழிக்கப்பட்ட பணத்துல இருந்து எல்லாத்துலயும் ரொம்ப உண்மையா அது காரியங்கள் நடந்ததை பார்க்கிறேன். அது மட்டும் இல்ல, அதுக்காக ஒரு பர்டிகுலர் பணத்தை எடுத்து வைக்கிறதுன்றது, அதுவும் இல்லாம சென்னையில எதுக்காக செய்யணும் அப்படின்றதெல்லாம் நிறைய கேள்விகள்லாம் இருந்தது எனக்கு. எப்படி இதை செய்யணும் அப்படின்ற ஒரு இருதயம் வந்தது. எந்தவித ப்ராஃபிட்டும் இல்லாம ஏழைகளுக்காக உதவணும், எந்தவித நேம் இல்லாம ஏழைகளுக்காக உதவணும் அப்படின்றதுதான் நோக்கமா வச்சு இதை செய்யறதா நான் பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம அதை செய்யும் போது நிறைய பேர் வந்து தங்களுடைய வாழ்க்கைய யாசகர்களா இருந்தாலும் அவங்க நகர்த்திட்டே தான் இருக்காங்க. நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அவங்க தங்களுடைய வாழ்க்கைய வந்து நகர்த்திட்டே இருக்கிறது எதை எனக்குள்ள புரிய வச்சதுன்னா, அவங்க எல்லாரும் ஒரு நம்பிக்கையை நோக்கி போயிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு நாளும் நகர்த்துறது. அப்போ நான் அதை எப்படி பாக்குறேன்னா, இப்போ குமாரத்துவம் வெளிப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்காக தான் இந்த மாதிரி ஒரு அவங்க யாசகர்களும் தங்களுடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு நம்பிக்கையில வச்சுட்டே இருக்காங்க அப்படின்றதா நான் புரிஞ்சுக்கணும். ஒரு குமாரனா நான் அதை பார்க்க முடிஞ்சது. அந்த விஷயத்த செய்யும் போது ரொம்பவே சந்தோஷமா செய்ய முடிஞ்சது. ரொம்பவே ட்ரூத்ஃபுல்லா செய்ய முடிஞ்சது. ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். தேங்க்ஸ். வெரி குட் தம்பி, தேங்க்யூ. கார்த்தி. ஆமாண்ணா, கேக்குதா இப்போ? ம். அண்ணா, நாங்கள் மெரினா போனதுக்கு அப்புறம் தான் உண்மையாவே அவ்வளோ தேவை உள்ள மக்கள் இருக்காங்கன்றதை பார்க்க முடியுதுண்ணா. நம்ம எங்கேயோ வண்டியில் போகும்போது ரோட்ல ஏதோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு பார்க்குறோம். ஆனால் மெரினால வந்து அந்த ஓப்பன் பிளேஸ்ல அவ்வளோ பேர் படுத்துட்டு இருந்தாங்க. நான் நினைச்சேன், திடீர்னு மழை வந்துருச்சுன்னா இவங்க எங்கே போவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் நான் அன்னைக்கு. நான் ரோட்டுகளில் மெரினா பீச் ஓரம் பிளாட்ஃபார்மில் அவ்வளோ பேர் இருந்தாங்கண்ணா. ஆமாண்ணா. நாங்கள் ஒரு சில பேர் கொடுக்கும்போது அவங்க உண்மையாகவே அவங்க இருதயத்துல இருந்து 2 கையை குப்பி வந்து எங்களுக்கு நன்றி சொன்னாங்கண்ணா. அந்த காரியங்களை பார்க்கும்போது தொடர்ந்து இவங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு வகையில் இவங்களுக்கு தொடர்ந்து நம்ம வந்து காரியங்களை செஞ்சுட்டே இருக்கணுன்ற ஒரு விஷயம் எனக்குள்ள ஆழமா வந்ததுண்ணா. அது எனக்குள்ள ஒரு விஷயத்த வந்து நீங்க எந்த இடத்துல இருந்து பண்றீங்கன்றத என்னால் ஓரளவு புரிஞ்சுக்க முடிஞ்சதுண்ணா. நாங்கள் பிளான் பண்ணோம்ண்ணா. நாங்கள் அடிக்கடி சாப்பாடு கொடுக்கறதா, எங்களால் முடிஞ்ச காரியங்களை இதில் இன்வால்வ் பண்ணுறதா நாங்களும் சாம் தம்பியும் பர்சனலாக நாங்கள் பேசி பிளான் பண்ணி வச்சுருக்கோண்ணா. ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. நல்ல உணர்வு தந்துச்சுண்ணா அன்றைக்கி எங்களுக்கு. இதை டீமாக செஞ்சது எங்களுக்குள்ள இன்னமும் வந்து ஒரு பாண்டிங் ஏற்பட்டுச்சுண்ணா. அன்றைக்கி நாங்கள் ரோட்டில் உட்காந்து சாப்பிட்டோம்.
அன்னைக்கு சாம் தம்பி வீட்டில் இருந்தா மீன் குழம்பு இட்லி வந்ததுண்ணா. நாங்கள் வந்து ஒரு 11:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேற்பட்டு நாங்கள் வந்து அங்கே ரோட்லேயே உட்காந்து வந்து நாங்கள் சாப்பிட்டது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு அண்ணா. இதை எங்களுக்குள்ள நீங்கள் விதைச்சிருக்கீங்க அண்ணா. நன்றி அண்ணா. தேங்க்யூ கார்த்திக். இந்த பண அமௌண்ட்டை கொடுக்கும்போது ஒரு வருஷத்துக்கு நாங்க டிவைட் பண்ணி வச்சிருப்போம். ஒவ்வொரு இடம் செய்யும்போது நான் என் கூட டீம்ல இருக்க நபர் அந்தந்த ஏரியால செய்யுங்கன்னு கொடுக்கும்போது நான் ஒரு அமௌண்டா கொடுப்பேன். இப்ப சென்னையில பண்ணும்போது நான் ஒரு அமௌண்ட் கொடுத்தேன். நான் அதோட கூட இவங்க கார்த்திக் சாம் இவங்க டீமா சேர்ந்து இவங்களும் அதுக்குள்ள கான்ட்ரிபியூட் பண்ணி அதை இன்னும் நல்லதாக்கி நாங்க கொடுக்கறது ஒரு எண்ணிக்கை அவங்களுக்கு போய் சேரணும். அந்த அமௌண்ட்டுக்கு இவங்களும் போடும்போது அது இன்னும் எக்ஸ்ட்ரா. அந்த மாதிரி நாம சேர்ந்து பண்ற ஒரு விஷயமா இருக்கு. அதுல வந்து மந்த்லி கிங்டம் பார்ட்னரிங் பண்றவங்க இருக்கீங்களா, இந்த அப்பா ஹார்ட் மினிஸ்ட்ரிக்கு எனக்கு பர்சனலா கொடுக்கறவங்க இருக்கீங்க, பிற காரியங்களுக்கு கொடுக்கறவங்க இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே பிளஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள். நான் இந்த டைம்ல நான் உங்களுக்காக ப்ரே பண்ணணும்னு நினைச்சேன். இந்த மந்த்லி அப்பா ஹார்ட் மினிஸ்ட்ரி பார்ட்னரா இருக்க உங்களுக்கு இந்த வருஷத்துல ஆரம்பிச்சு பிப்ரவரி ஆரம்பிச்சோம். பிப்ரவரியில இருந்து அடுத்த பிப்ரவரிக்கு வரைக்கும் கொடுப்பேன்னு சொல்லி நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க, பிளட்ஜ் பண்ணிருக்கீங்க. அதுபடி சரியா கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, இன்னைக்கு கூட அஜய் சாம்கிட்ட கேட்டிருக்காரு, நான் மந்த்லி கிங்டம் பார்ட்னருக்கு இவ்வளவு கொடுக்குறேன், இப்ப எனக்கு விருப்பம் அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு, பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு என்ன என்னுடைய விருப்பம்னா, நான் வாசிக்கிறேன் 2 கொரிந்தியர் 9, அதுதான் என்னுடைய ஜெபம். 8, ஜெனரஸ் கிவிங்கா இருக்க நீங்க எல்லாருமே மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளும் பெறுகிறவர்களுமாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்க எந்த இடத்துலயும் எப்பொழுதும் தேவராஜ்யத்தின் பணிக்கென நீங்க செய்ய தேவகுமாரனா நினைக்கிற விஷயங்களை நீங்க செய்யறதுக்கு உங்க மேல தேவ கிருபை இருக்கு. அது எப்பொழுதுமே நடக்கணும் என்பதுதான் என்னுடைய உங்களுக்கான பிரேயர். உங்களை நான் இன்னைக்கு பிளஸ் பண்றேன். 3 யோவான் வாங்க. இதான் நாங்க இன்னைக்கு வாசிக்கிற கடைசி வசனம். ஒவ்வொரு இதுக்காக நாங்க வாசிச்சுட்டு இருந்தோம். முதல்ல அப்பாவை அறிகிற அனுபவத்துல ஆரம்பிச்சு இப்ப நான் பேசுறது குமாரத்துவத்துல வளர்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். தான தர்மம் செய்யறது, சகோதர சகோதரிகளை தாங்குறது, இதெல்லாம் குமாரத்துவத்துல வளர்றது. அது ஏதோ ஒரு பிரசங்கமா குமாரத்துவத்தில் வளர்றதல் படி 1 படி 2 அப்படின்னு கிடையாது. இதெல்லாமே சன்ஷிப்ல வளர்றது. புரியுதா நான் சொல்றது? 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் வாசி. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். இந்த வசனம் நான் அன்னைக்கு பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல தெளிவா விளக்கப்படுத்தினேன். இன்னைக்கு லைட்டா சொல்றேன். என்ன சொல்றான்னா, காயுக்கு யோவான் எழுதுறாரு, நீ சத்தியத்துல நடக்கிற அப்படின்னு சொல்றாரு. எதுல நடக்கிற? நீ சத்தியத்தில் நடக்கிறாய் என்று உன்னை குறித்து நான் சந்தோஷப்பட்ட போது. சத்தியத்துல நடக்கிறதுனா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா இங்க என்ன தெரியுமா சத்தியத்துல நடக்கிறதுனா, அந்நியர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் நீ செய்கிற உபகாரங்களை நான் நினைக்கிறேன். அந்த செய்யற விஷயம்னா சத்தியத்தில் நடக்கும். சத்தியத்துல நடங்க சிஸ்டர். என்ன சத்தியத்துல? இங்க அவர் சொல்றாரு, நீ சத்தியத்தில் நடக்கிறாய் என்று கேள்விப்பட்டு நீ பண்ணுற காரியம் கிரியைய பத்தி பேசுறாரு. அப்ப ஆரம்ப கால சபை வரலாற்றுல 1 நூற்றாண்டுல இன்னைக்கு நாங்க காண்றது போல அங்கங்க நிரந்தரமான தேவாலய கட்டிடங்கள் இருக்கல. உங்களுக்கு தெரியும், விசுவாசிகளோட வீடுகள்ல தான் எல்லாரும் என்ன பண்ணாங்க? கூடுனாங்க.
அப்ப இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தை பல பட்டணங்களுக்கு, பல பிரதேசங்களுக்கு, உலகத்தின் முடிவு பரியந்தான் அவங்க கொண்டு போகணும் தானே. அப்படி டிராவல் பண்ண மிஷனரிஸ், இவாஞ்சலிஸ்ட் இவங்க எல்லாம் ஊர் ஊரா போவாங்க. கற்பனை செஞ்சு பாருங்க. ஆனா அவங்க போற வழியில வீடோ விடுதிகளோ அவங்களுக்கு கிடைக்காது. முறையான சாப்பாடு இல்ல. அப்ப இருந்த விடுதிகளோ தெருக்களோ தங்கவோ பயணிக்கவோ ரொம்ப கஷ்டமானது. அது கரடு முரடானது. இந்த மாதிரி தேவ ஊழியக்காரர்களை அவங்க வீட்டுல ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு உணவு கொடுத்து தங்குறதுக்கு இடம் கொடுத்து உள்ளூர்ல இருக்கிற கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிற காயு போன்றவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த இயேசுவின் பணியை செய்யற வாரவங்களுக்கு தங்க வீடை திறந்து கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. இது ஆதிசபை நாட்கள் வரட்டும் வரட்டும் சொல்றோம். இதுதாங்க அந்த ஆட்டிடியூட், அந்த பிஹேவியர்ஸ், அந்த கேரக்டர். இப்ப காயு அந்நியர்னாங்கள யோவான் யார சொல்றாங்கன்னா, காயுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ இயேசு கிறிஸ்துனுடைய பணிக்கன்னு வந்துட்டாங்கனாலே அவர் என்ன பண்ணிடுவார், அவர் வீட்டை திறந்து உபசரிக்க ஆரம்பிச்சுறார். இந்த விசுவாசத்தை பார்த்து யோவான் பாராட்டுறார். அதான் வசனம் 6ல, அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னாங்க. சபையில சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா எதுவும் சொல்ல இருக்கீங்களான்னு கேட்டா எல்லாம் காயு 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 வீட்டுக்கு போனோம், காயு எங்களை பண்ணாரு, காயு எங்களை பார்த்தாரு, காயு காயு காயுன்னு அங்க ஒரே அவனை பத்திய டெஸ்டமனி. அப்ப பவுல் சொல்றாரு, உன்கிட்ட இருந்து அவங்க உதவி பெற்றாங்க, அவங்க திரும்பி வந்து எங்க கிட்ட அவங்க என்ன, பவுல் இல்ல யோவான் சொல்றாரு, அவங்க திரும்பி வந்து எங்க கிட்ட நீ அவங்களை எவ்வளவு கவனிச்ச உபசாரம் பண்ண அப்படின்னு சொல்லி உன்னை பெருமையா பேசுறாங்க. அவங்க அடுத்த ஊருக்கு போகும்போது நீ ஒருக்கா கொஞ்சம் பாரு, அவங்க கிட்ட உணவு இருக்குதா, எதுவும் பணம் தேவையா, எதுவும் உடைகள் அவங்களுக்கு கொடுக்கணுமா, அதெல்லாம் பார்த்து அவங்கள வழி அனுப்பிவிடு நல்ல முறையில. இதுதான் தேவனுக்கு முன்னாடி பிரியமான காரியமா இருக்கு அப்படின்னு காயுவை இன்னும் உற்சாகப்படுத்துறாரு யோவான். ஏன்னா எல்லாருக்கும் 7வது வசனம் இதுதான் நான் காட்டணும்னு இருந்தேன். ஏனெனில் அவர்கள் புறஜாதிகளிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்படுகிறார்கள். அந்த ஊழியக்காரங்க இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்துக்காக போகும்போது அவங்க போய் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிந்து விசுவாசிகளாயிருக்கிற ஜனங்கள்கிட்ட போய் அவங்க கொடுக்கறத எடுக்கவோ உதவி எடுக்கிறதோ அது ஓகே. அந்த வேல்யூஸ வச்சிருக்கனால ஊழியம் செய்ய புறப்படுறாங்க. விசுவாசி இல்லாதவங்க கிட்ட அவங்க பணத்தையும் பொருளையும் எதிர்பார்க்கல. அது நீ ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். ஆனால நாம தான் அவங்கள தாங்கணும்பா, இது எங்க பொறுப்பு. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தேவனுடைய சபை, தேவ ஜனங்களாகிய நீங்க தேவராஜ்யத்தின் பணின்னு ஒண்ணு நமக்கு இருக்குன்னா அதுல இருக்கிற தேவைகளை புறஜாதிகள் கிட்ட நாங்க போய் கையேந்த கூடாது. புறஜாதிகள்னா நான் என்ன சொல்றேன்னா, சபைக்கு வெளியே இருக்கிற மக்கள்கிட்ட போயிட்டு எங்க தேவைகளை சந்திங்க, எங்களுக்கு பில்டிங் கட்ட காசு தாங்க, எங்களுக்கு அதுக்கு ஒரு இது போடுங்க டொனேஷன், அந்த இடத்துல இருக்கக்கூடாது. சபை காரியத்தை சபையே சந்திக்கணும். ஆகையால் நாம் சத்தியத்துக்கு உடன் பங்காளிகளா இருக்கிறோம். அப்ப அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, சத்தியத்துக்கு உடன் பங்காளிகளா இருக்கிறோம்னா நாம நேரடியா போயிட்டு இந்த ஊர் ஊரா போய் சுவிசேஷம் சொல்றாங்கல்ல, அவங்க கூட நாங்க சுவிசேஷம் அறிவிக்க போகல. அப்படி போகாட்டி கூட அவங்கள உபசரிக்கிறோம் தானே, அவங்களுக்கு உதவுறோம் தானே, அதன் மூலம் நாங்கள் அவர்களோடு கூட சத்தியத்துக்கு பங்காளரா இருக்கோம் மினிஸ்ட்ரிக்கு. அப்ப தேவ கிருபையில நீங்க பங்கெடுக்கிறீங்க. புரிஞ்சா நான் சொன்ன விஷயம்? நீ போகல, ஆனா ஒருத்தன் போறான், அவனுக்கு நீ செய்யறது, அவன் ஒரு சத்தியத்தை அறிவிக்க போறான்ல, அந்த சத்தியத்துல அந்த கிரேஸ்ல நீ பார்ட்டேக்கர் ஆகுற, நீ பார்ட்னர் ஆகுற. அதனாலதான் இந்த கிங்டம் பார்ட்னரிங் தேவராஜ்யத்தின் பணியில அபார்ட் மினிஸ்ட்ரி சம்பந்தமா நான் உங்களுக்கு சில விஷயங்கள் முன்வைக்கும் போது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளணும். பாவம் பரிதாபமோ ஐயோ ஏதோ கொடுக்கணுமோ அது இல்ல. அந்த விஷயத்துல தேவன் நமக்கு ஒரு திட்டம் கொடுத்திருக்காரு, இல்ல நாங்க ஒருங்கிணைந்து ஒன்ன செய்யறோம், எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, ஒரு தரிசனம் இருக்கு, அதை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன், அந்த தரிசனத்துக்கு நீங்க பங்காளர் ஆகுறீங்க.
அது கட்டாயம் கடமையா இல்ல. ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன்வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். நாங்கள் கடனாளிகளா இருக்கிறோம். அது கடமை. புரியுதா நான் சொல்றது? இதுதான் முதிர்ச்சி, இதுதான் குமாரத்துவத்தில் வளருது. அவர் ஆல்ரெடி காவி பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. பண்ணாதவன் மத்தியில பண்றது பெரிய விஷயம். பண்ணுற அவரை இன்னும் ஊக்குவிக்கிறாரு. போக்குள்ளே ஒரு கவனிச்சு அனுப்பு. வீட்டுக்கு வந்தா கவனிக்கிற, ஆனா போக்குள்ளேயும் கொஞ்சம் பையெல்லாம் திறந்து பாரு. ட்ரெஸ் எல்லாம் இருக்குதா, சாப்பாடெல்லாம் இருக்குதா, எத்தனை நாள் போறாங்க எல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு பல்கா ஒரு பொட்டலம் கட்டி அனுப்பு. கொஞ்சம் பணத்தை கையில கொடு. என்ன ராஜ்யம், என்ன இதைதான் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னது. இந்த அளவுக்கு வீழ்ந்து போன மனித குலத்தை கிறிஸ்துவின் குணமா மாத்திருக்கு பாத்தீங்களா? அதுதான் இயேசு சொன்னாரு, நான் மெதுவா வரி வரியா நான் சொல்லித்தரேன். ஏன்னா பிதாவை அறியும் போது இந்த பூமியில இருக்கிற எல்லாருமே பிதாவுக்கு குமாரர்களா இருக்கத்தான் தங்க வாழ்க்கைய நடத்துவாங்க. ஆனாதான் இயேசு சொல்றாரு, உங்கள் தகப்பன் பூரண சத்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குணரா இருங்கள். இது பூரண சத்குணரா இருக்கிற குணம்.